ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. சண்டே மார்னிங்க எந்திரிச்சதையுமே வந்துட்டு காஃபி போட்டு குடித்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock இருக்கும். இப்போ தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கவே எப்போவுமே லேட் ஆயிரும் சண்டேங்கும்போது. கொஞ்சம் வந்து சுண்டக்கடலை ஊற வச்சுருந்தது, அதை சன்னா ஸ்டைலில் வந்துட்டு நம்ம கிரேவி மாதிரி செஞ்சு பூரி சுட்டுக்கலான்ட்டு இப்போது கொஞ்சம் பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, முந்திரி, ஏலக்காய், கூடவே தக்காளி இது எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து சுண்டைக்கடலை வேக வச்சுருக்கு. இப்போ வந்து அப்படியே பூரிக்கு ஆல்ரெடி வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தங்காட்டியும் அதை வந்து லைட்டாக தேய்ச்சிட்ருக்கோம். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா மசாலா செய்கிறதுக்காக ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துட்டு அதில் அப்படியே கொதிக்க விட்டுடலாங்க. இது கொதிக்கும் போதே வந்துட்டு சூப்பர் ஸ்மெல் வரும். இது கடலையும் நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம வேக வச்சுருக்க சுண்டைக்கடலையை போட்டு லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. சுண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி இப்போ நான் வந்து அதிகமாக சேர்க்கல. நான் இன்றைக்கி வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து செய்கிறதுக்காக கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன். அடுத்ததாக வந்து அதே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சோண்டு தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, அப்போ வேணால் நீங்கள் சோம்பு இல்லை வேணும்னா கொஞ்சோண்டு வெண்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கலைன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சிட்டு இது கூடவே கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பேஸ்ட் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து சுண்டைக்கடலை சேர்த்து வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அரைச்சி நல்லா சுண்டை வேக விட்டுருங்க. அடுத்ததான் இங்கே வந்து பூரி ரெடி ஆகிட்டுருக்கு. பூரி பார்த்துட்டோம் அப்படின்னா எப்போத்தை விடவே இன்றைக்கி சூப்பராக வந்திருந்தது. கொஞ்சம் அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருந்தங்காட்டியும் சூப்பராக இருந்தது பூரி செஞ்சு சாப்பிடும்போது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே வந்துட்டு 11:30 எல்லாம் ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வேலை இருந்துச்சு. இதை செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லா அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூரி சுட்டு எடுக்கும் போது நல்லா எல்லா பூரியுமே வந்து சூப்பராக வரும், கடலை சுடுற மாதிரியே. நமக்கு வந்து சுண்டைக்கடலை கிரேவி பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது எடுத்தேன். இது கூட பூரியை வச்சு சாப்பிடும்போது ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த கிரேவி சிம்பிளான சன்னா மசாலா கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூரிக்கு. அடுத்ததாக வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து லஞ்சுக்கு சிம்பிளாக ரசம் சாதம் தான் செய்யலான்ட்டு இருந்தோம். அதுக்கு காலிஃப்ளவர் வச்சு ஒரு காலிஃப்ளவர் 65 செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் ஒரு பூ எடுத்துருந்தேங்க, பெருசாக இருக்க பூவாக எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி, மஞ்சள் தூள், கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் உள்ளே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து சுடுதண்ணிக்குள்ளே போட்டு மட்டும் எடுத்துட்டா போதும். அதில் ஏதாச்சும் பூச்சி இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். அதை அப்படியே ட்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்குள்ளார இந்த சைடு மாவு பிசைஞ்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனு. மைதா வேணும்னா ஆப்ஷனலாக நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி மைதா சேர்க்கலை. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வீட்டிலையே செஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வேணுன்னா அரை ஸ்பூன் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் அரை மூடி உள்ளே புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் வந்து ட்ரையாக போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு வேணால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. குறுமிளகுத்தூள் வந்து நல்லா நுணுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எந்த விதமான கலர்ஸுமே சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா கலர் பவுடர் வேணும்னா லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க, கலர் வரணுன்னா. இல்லைனாலுமே இதுவே நமக்கு நல்ல கலராக வரும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சோண்டு சேர்த்திங்கன்னா இதை விட சூப்பராக கலர் வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம காலிஃப்ளவர் ட்ரை பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இதுவே நல்லா வரும். வேணும்னா மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் நமக்கு அந்த
காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். கை வச்சு வேணாலும் இந்த மாதிரி நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் கலந்து விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். நமக்கு நல்லாவே வந்து மாவு பிடிச்சி கிடச்சிரும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே நல்லா வந்து போட்டு பொரிச்செடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுவுமே வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. ரொம்ப சிம்மில் வச்சிங்கனாலும் எண்ணெய் இழுக்கும். ஸோ மீடியமாக வச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து கடைசி பொரிச்செடுக்க முடிய வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னாலே நமக்கு சூப்பராக வரும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இதை வந்து ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக் வந்து செய்யணும்னா கூட இந்த மாதிரி காலிஃப்ளவர் 65 வந்துட்டு நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், பெரிய வெங்காயம் கட் பண்ணதை வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ரசம் சாதம் கூடயோ தயிர் சாதம் கூடயோ இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.